இன்னைக்கு வீடியோல குழம்பு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பொடி நீங்க தண்ணி படாம வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாள் கெடாம 6 months வரைக்கும் கெடாம நல்லா இருக்கும். நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குழம்புத்தூள் செய்கிறதுக்கு விரலி மஞ்சள் 100 கிராம் எடுத்துக்கோங்க. தனியா 1 கிலோ, நாட்டு மல்லி பழைய மல்லி வாங்கினா நல்லது. அப்புறமா நீட்ட மிளகாய், காஞ்ச மிளகாய் 400 கிராம். குண்டு மிளகாயும் நம்ம யூஸ் பண்ணலாம். காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். காரம் ஜாஸ்தியாக வேணும்னா 500 கிராம்ஸ் மிளகாய் போட்டுக்கோங்க. குறைவாக வேணும்னா 300 கிராம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் காரம் 400 கிராம்ஸ். பருப்பு உளுந்து 600 கிராம், துவரம் பருப்பு 100 கிராம், கடலை பருப்பு 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி 300 கிராம். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா 2 நாள் வெயிலில் காய வைக்கணும். தனியா மிளகாய் இதெல்லாம் நல்லா காய வைக்கணும். 2 days வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க, அப்போதான் நல்லா இருக்கும். நல்லா வெயிலில் காய வச்சாச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வறுக்கும் போது டப்பு டப்புன்னு ஒரு சத்தம் வரும். அது மாதிரி சத்தம் வந்துச்சுன்னா இது வறுத்தாச்சுன்னு அர்த்தம். பாருங்க, லைட்டாக சத்தம் வருது, டப்பு டப்புன்னு. இது சவுண்டாக வருது, வாசனையும் வருது. ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. மிஷினுக்கு அரைக்கிற பாத்திரத்தில் இதை போட்டு வச்சுக்கலாம். இருக்கிற தண்ணியாவை திருப்பி அதே மாதிரி போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும். அதனால பொறுமையாக ஒரு அகலமான பாத்திரத்தில் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை கூட வறுத்தாச்சு. இது கூட அந்த பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். மிளகாயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வறுத்தா போதும். வறுத்தி எடுத்த மிளகாயெல்லாம் பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ 600 கிராம் கருப்பு உளுந்தை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது முறுமுறுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஈவனாக நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க. ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்க. இது கடிக்க முடிஞ்சதுன்னா இது வறுத்தாச்சுன்னு அர்த்தம். கடிக்க முடியல, பல்லு ஒட்டிச்சு அப்படின்னா இது வறுக்கலன்னு அர்த்தம். அப்படி ஒட்டிச்சுன்னா நீங்கள் திருப்பி வறுத்துக்கோங்க. ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தாச்சு. இது கடிக்க முடிஞ்சது, வறுத்தாச்சு. ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அரிசியை போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அரிசி இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இதே பவுலில் எடுத்துக்கலாம். தோரம்பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதே கோல்டன் ப்ரௌனாக வறுத்தாச்சு. இதே நம்ம இந்த பவுலில் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு போட்டு அதே மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பை பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதே பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ வெந்தயமும் லோ ஃப்ளேமில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌனில் லைட்டாக இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. ரொம்ப போட்டு வறுத்திங்கன்னா இது கசக்கும். இப்போ எல்லா வறுத்த பொருளோடையும் இந்த மஞ்சளை அப்படியே போட்டுட்டு மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். மிஷின்லேருந்து அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. இதை மிஷின்லேருந்து அரைச்சி எடுத்துட்டு வரும்போது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், நல்லா சூடாக இருக்கும். இது ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு ஆற விட்டுருங்க. அப்புறமா கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குழம்பு பொடி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சோமி செஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சோமி செஃப் சேனல். தேங்க்யூ.